இயேசு எப்பொழுதும் உண்மை பேசினார். இயேசு அனைவரையும் மதித்தார். இயேசு அனைவரையும் ஏற்றுக்கொண்டார். இயேசு நேர்மையானவர். இயேசு நீதி நிறைந்தவர். இயேசு இரக்கமுள்ளவர். இயேசு ஏழைகள் மட்டில் தனி கரிசனை கொண்டவர். இயேசு பணியாளர். இயேசு அன்பானவர். இயேசு மன்னிப்பவர். இயேசு உறுதியானவர். இயேசு ஜெபிப்பவர். இயேசு பக்குவமானவர். இயேசு எளியவர். இயேசு பொறுமையானவர். இயேசு சுய கட்டுப்பாடு கொண்டவர். இயேசு தாழ்மை நிறைந்தவர். இவைகள் இயேசு கனி தரும் மரம் என்பதனை வெளிப்படுத்தும். அவரிடம் இருந்த நற்கனிகள். அனைவரும் நற்கனி கொடுக்கும் மனிதர்களாக வாழ தன்னையே ஆய்வு செய்திட அழைக்கின்றார். நற்செய்தி மதிப்பீடுகளை கடைபிடிக்காமல் ஒருவன் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்க முடியாது. தன் குற்றத்தினை உணராமல் பிறர் குற்றத்தினை சுட்டி காட்டுபவன் குருட்டு வழிகாட்டி. நற்கனிதரும் நல்ல மரங்களாக வாழ்வதுதான் சீடத்துவத்தின் சிறப்பு. இவைகளின் அடிப்படையில் இயேசுவினை பின்பற்ற விரும்புகின்றவர்கள் தன்னை ஆய்வுக்கு உட்படுத்தி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுள் பாவமில்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும். மரண தண்டனை நிறைவேற்ற வந்தவர்கள் தன் குற்றத்தினை உணர்ந்ததினால் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக போய்விட்டனர். பெண்ணின் கண்ணில் இருப்பது தூசி, தன் கண்ணில் இருப்பது மரக்கட்டை என்பதனை புரிந்து கொண்டனர். தன் குற்றம் உணர்ந்த போது பார்வை பெறுகின்றனர். குருட்டு வழிகாட்டிகளாக சமூகத்தினை வழிநடத்த தனக்கு தகுதி இல்லை என்பதை உணர்கின்றனர். சுய விழிப்புணர்வு அனைவருக்கும் தேவை. பிறரோடு கொள்கின்ற உறவில் நேர்மை அவசியம். நடத்தை, அணுகுமுறை, உணர்வுகள், உணர்ச்சிகள், அறிவு, அனுபவம், திறன்கள், பார்வைகள் இவைகளில் முதிர்ச்சியை வெளிப்படுத்த சுய ஆய்வு அடிப்படையாக அமையும். சுய விழிப்புணர்வு இல்லாமல் எந்த ஆன்மீக முன்னேற்றமும் நடைபெறாது.